சகோதரர் பக்த சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து தேவனுடைய ரகசியம், தேவ மகிமையின் ரகசியம். ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 28வது அதிகாரம் 31வது வசனம். இந்த வசனத்தின் இந்த பகுதியை நீங்கள் குறிப்பாக கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எந்த மனிதனும் அவனை தடுக்கவில்லை, அல்லது எந்த மனிதனும் அவனை தடை செய்யவில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு தடை அல்லது தடைகளை தாண்டும் பந்தயத்தோடு கூட ஒப்பிடலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தின் இந்த 28 அதிகாரங்களை நான் படித்தபோது தேவ ஊழியர்களாகிய நாம் கடக்க வேண்டிய குறைந்தபட்சம் 28 தடைகளை நான் பார்க்கின்றேன். மேலும் பரிசுத்த ஆவியானவர் வெவ்வேறு இடங்களில் தேவ ஊழியர்கள் மூலம் தேவன் எவ்வளவு அற்புதமாகவும் பரிபூர்ணமாகவும் அவர்களை வழிநடத்தினார் என்று பார்க்கின்றோம். ஒவ்வொரு தடைகளையும் கடந்து வந்தனர். எந்த மனிதனும் அவர்களை தடை செய்யவில்லை. தேவனுடைய ஊழியத்தில் நாம் அவருடைய பிரசன்னத்தை உணரும்போது நமக்கு முன்பாக ஒவ்வொரு மலை போன்ற காரியங்களும் கீழே விழுவதை நாம் காணலாம். இப்போது நாம் எல்லாவற்றையும் பார்க்க போவதில்லை. ஆனால் தேவ ஊழியர்களுக்கு முன் வைக்கப்பட்ட சில தடைகளை அவர்கள் எவ்வாறு தாண்டி தேவனுடைய கிருபையால் மலைகள் போன்றவைகள் இடிந்து விழுவதை கண்டார்கள் என்பதை காண்போம். முதலாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம். அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். இதுதான் அவர்கள் கடக்க வேண்டிய முதல் தடை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் போய்விட்டார்.